கிராஃப்ட் செக்ஷனில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு க்ரோஷே ஆர்கனைசர். இந்த மல்டி யூஸ் ஆர்கனைசர் கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது செய்யறதுக்கு ஏதாவது லைட் அண்ட் டார்க் கலரில் யான், நீடில், கூடவே இது மாதிரி ட்ரெஸ் வாங்குறப்போ வர்ற மினி ஹேங்கர். ஃபஸ்ட்டு 15 லைன் சிங்கிள் க்ரோஷேயில் நம்ம போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் இதை சைடில் ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணதுக்கு டார்க் கலர் நூல் எடுத்துக்கலாம். கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் செஞ்சோன்னா தான் பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கான பேஸ் ரெடி ஆகிடுச்சு. எக்ஸஸாக இருக்க நூலை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பார்டருக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஷெல் ஸ்டிச்சு. ரொம்ப சிம்பிளான இந்த ஸ்டிச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ சிங்கிள் க்ரோஷே ஒரு நாட் போட்டுட்டு டபுள் க்ரோஷே 3 நாட் ஒரே பிளேஸில் போடணும். அப்போ தான் அது விசிறி மாதிரி விரிஞ்சு வரும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். 3 நாட் டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் அகெயின் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டோன்னா ஒரு வளைவு மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அகெயின் இன்னும் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்தது டபுள் க்ரோஷே 3 டைம்ஸ் ஒரே ஒல்லில் போடணும். நெக்ஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே. இதை கண்டினியூஸாக நம்ம மாற்றி மாற்றி போட்டுட்டு வந்தோன்னா ஒரு அழகான கர்வ் லைனில் ஒரு பார்டர் ரெடி ஆகிடும். இதை நம்ம 2 சைடு ஜாயின் பண்ணதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது இதோட டாப் போர்ஷன்லேயும் இது போட்டுட்டோன்னா பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு இது மாதிரி சின்ன மோட்டிஃப். இந்த மோட்டிஃப் பண்ணதுக்கு நான் மல்டி கலர் யான் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை இதில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு ஒரு பீட் எடுத்து இதை நல்லா டைட்டாக பண்ணிவிட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இதில் ஃப்ளார் பண்ணலாம், பட்டர்ஃப்ளை பண்ணலாம், ஆர்டின் ஷேப் கூட பண்ணலாம். இதெல்லாம் எப்படி பண்ணோன்றது ஃபர்தராக வர்ற வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஆங்கரை ஃபிக்ஸ் பண்ணிட போகிறோம். அதுக்கு முன்னாடி பாட்டம் ஆஃப் த லைனை நம்ம அழகுபடுத்துறதுக்கு ஒரு லேஸ் கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் க்ளூ அப்ளை பண்ணி அதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது எல்லாம் காயறதுக்கு ஒரு 4 or 5 மினிட்ஸ் தான் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கான பேக் சைடில் ஹேங்கரையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட போகிறோம். அதே ஸ்ட்ராங் க்ளூ வச்சு ஒட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப க்யூட்டான ஒரு வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடும். இந்த ஆர்கனைசரை கிச்சனில் யூஸ் பண்ணலாம், ட்ரெஸ்ஸிங் ரூமில் யூஸ் பண்ணலாம், ஈவன் கிட்ஸோட ஸ்டடி ரூமில் எடுத்து வச்சோன்னா அவங்களோட ஸ்டேஷ்னரி ஐட்டம் வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த வீடியோவை கிராஃப்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.